ஹாய் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த கீ செயின் தான். இந்த வடிவான ஹார்ட் கீ செயின் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த கீ செயின் செய்கிறதுக்காண்டி எடுத்திருக்கிற நூல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் மொத்தமான நூல். அதாவது 3.5 மில்லிமீட்டர் பின்னால் தான் நான் இந்த நூலை பின்ன போகிறேன். நான் பாவிக்கிறது 3.5 மில்லிமீட்டர் பின். அதுக்கு ஏற்ற மாதிரி நூல் தான் நான் பாவிக்க போகிறேன். முதல்ல இப்படி ஒரு வட்டம் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் ஸ்லிப் நோட்டுக்கு போடுற மாதிரி இப்படி சுற்றி கொண்டு இப்படி ஜானை எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு வட்டம் மாதிரி இப்படி இருக்கும். உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த நூல் ரெண்டையும் இப்படி நான் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அந்த வட்டம் வழுகாமல் உங்களோட கையோட இப்படி இருக்கும். இப்படி பிடிச்சு கொண்டு ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. இப்படி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த வட்டத்துக்குள்ளே இப்படி ஜான் ஓவர் செய்து, உங்களுக்கு தெரியும் ஜான் ஓவர் செய்கிறது, இந்த வட்டத்துக்கு உள்ளே நாங்கள் செய்ய போகிறோம். இப்படி 1 2 3. இப்போ 3 தடவை நாங்கள் ஜான் ஓவர் செய்து வச்சிருக்கிறோம். பிறகு ஜானை இப்படி அதுக்கு இடையால் இந்த நூலை இப்படி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இப்படி நீங்கள் அதை டை பண்ணி கொள்ளுங்க. இப்படி நீங்கள் லொக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இதழ் மாதிரி உங்களுக்கு கையில் கிடச்சிருக்கு. இப்போ அடுத்ததாக ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் முதல் செய்து வச்சிருக்கிறோம் தானே, இப்படி ஒரு பெட்டல் ஒரு இதழ் மாதிரி செய்து வச்சிருக்கிறோம். அதே மாதிரி திருப்பி ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, அதே மாதிரி 3 தடவை இப்படி ஜான் ஓவர் செய்து இப்படி நூலை இப்படி இழுத்து இப்படி அதை க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ ஒரு செயின் இப்படி எக்ஸ்ட்ராவாக அப்படி போட்டு கொள்ளுறோம் நாங்கள். இப்போ பாருங்க, கீழே இந்த டெய்ல் இருக்குது தானே, இப்போ உங்களோட வட்டம் பெருசாக இருந்தால் அப்படி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. அப்போ அகலம் பெருசாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கையில் பிடிக்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ நாங்கள் முதல் செய்த மாதிரியே இந்த வட்டத்தை சுற்றி அந்த வட்டத்துக்கு இடையால் 8 இதழ், இப்போ நாங்கள் ஆல்ரெடி 2, இப்போ இது 3வது இதழ் நான் செய்கிறேன். இதே மாதிரி நீங்கள் 8 இதழ் செய்து எடுக்கணும். இப்போ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இப்படி சுற்றி 8 இதழ் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நானும் உங்களுக்கு செய்து எடுத்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? இப்போ 1 2 3 4 5 6 7 இதழ் நான் செய்து எடுத்துட்டேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுவோம். பிறகு ஒரு செயின் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு, இப்போ பாருங்க, இந்த வட்டம் இடையில பெருசாக இருக்குது. அப்போ இந்த நூலை கொஞ்சம் இப்படி இழுத்து சுருக்கி கொள்ளுங்க. இப்படி சுருக்கிட்டு இப்போ நான் 8வது இதழ் செய்கிறேன். இப்போ 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, இப்படி 3 தடவை ஜான் ஓவர் செய்து இப்படி க்ளோஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ இதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ பாருங்க, இந்த டெய்ல் இருக்குது தானே கீழே இருக்கிறது. அப்போ இந்த டெய்லை நாங்கள் இழுத்து இப்படி நீங்கள் கையால் பாருங்க, இப்படி கையால் நல்லா டைட்டாக இழுத்தீங்கன்னா அப்படி அந்த வட்டம் நல்லா சுருங்கி எங்களுக்கு நல்ல வடிவான ஒரு வட்டமாக எங்களுக்கு வரும். நல்ல வடிவாக இழுத்து டைட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். இனி ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் முதலாவது இதழ் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணீங்க தானே. இப்போ நாங்கள் முதலாவது செயின் இல்லை, முதலாவது இதழ் செய்து க்ளோஸ் பண்ணின இடம் உங்களை விளங்குமென்னு நான் நினைக்கிறேன். அந்த இதழ் க்ளோஸ் பண்ணின இடத்துல இப்படி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கல உங்களுக்கு சரியான அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். நாங்கள் அந்த ஒரு செயின் போட்டு ஒவ்வொரு இதழுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம், அது கிடைக்கும். இப்போ 2வது ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட 8 இதழ் இருக்குது.
நாங்கள் 8 இதழ் வந்து செய்து எடுத்திருக்கிறோம். இப்போ 2வது ரவுண்டுக்கு வந்து நான் ஒரு செயின் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, முதலாவது இதழ் செய்த அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பேஸுக்குள்ள வந்து நாங்கள் முதல் செய்த மாதிரி தான் 3 தடவை இப்படி yarn over செய்து நாங்கள் இதழ்கள் தான் செய்ய போகிறோம். இப்போ முதலாவது ஸ்பேஸுக்கு வந்து இப்போ நான் ஒரு இதழ் செய்துட்டேன். இனி வந்து ஒரு செயின் வந்து போடக்கூடாது. நாங்கள் முதலாவது ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்காண்டி ஒரு செயின் போட்டு நாங்கள், ஆனால் இங்கே போட மாட்டோம். அந்த முதலாவது ஸ்பேஸுக்குள்ளேயே நான் வந்து 3 இதழ் வந்து செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 2வது இதழ் செய்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இன்னும் ஒரு இதழ், இதுக்குள்ள 3 இதழ் வந்து நான் ஒரு ஸ்பேஸுக்குள்ள, அதாவது முதலாவது ஸ்பேஸுக்குள்ள 3 இதழ் வந்து நான் செய்து கொள்ளுறேன். இப்போ பாருங்க, 3வது இதழ் செய்து முடிச்சிட்டேன். இப்போ முதலாவது ஸ்பேஸுக்குள்ள நாங்கள் 3 இதழ் வந்து செய்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் பின்னுற இந்த நூல் வந்து 3.5 மில்லிமீட்டர் மொத்தமான நூல். பின்னும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 3.5 மில்லிமீட்டர் பின். இப்போ எனக்கு வந்து இந்த நூல் மொத்தமாக இருக்கிறபடியாக பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் வந்து நல்ல மொத்தமான ஒரு ஹார்ட்டாக வந்து வருகுது. இப்போ நீங்கள் இந்த 3 நான் இதழ் செய்திருக்கிறேன் தானே, அந்த இதழில் வந்து நீங்கள் 5 இதழும் வந்து செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் பின்னுற வந்த நூல் வந்து மெல்லிய நூலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 3 இதழ் பாவிக்கிற இடத்துல எல்லாம் 5 இதழ் பாவிச்சு கொள்ளுங்க. நான் வந்து எந்த நூல் வந்து மொத்தமாக இருக்கிறதால 3 இதழ் போட்டு கொள்ளுறேன். இப்போ அடுத்த ஸ்பேஸுக்குள்ள பாருங்க, முதலாவது ஸ்பேஸுக்கு 3 இதழ் செய்துட்டோம். அடுத்த ஸ்பேஸுக்குள்ள வந்து ஒரு இதழ், இப்போ வந்து நான் செய்கிற இந்த ஸ்பேஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இதழ் வந்து 2வது ஸ்பேஸில் ஒரு இதழ் மட்டும் நாங்கள் செய்து கொள்ளுறோம். மேலே 3 இதழ், அடுத்த இதுக்குள்ள வந்து ஒரு இதழ். இப்போ நீங்கள் 5 இதழ் செய்திருந்தீங்கன்னு சொன்னால் முதலாவதுக்கு 5 இதழ், 2வதுக்குள்ள ஒரு இதழ் செய்து கொள்ளுங்க. இப்போ அடுத்த ஸ்பேஸுக்குள்ளேயும் நான் ஒரு இதழ் செய்து கொள்ளுறேன். இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்க 3 இதழ், பிறகு ஒரு இதழ், பிறகு ஒரு இதழ். இப்போ அடுத்த ஸ்பேஸ் இதை வந்து வடிவாக கவனித்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நாங்கள் திருப்பியும் வந்து 3 இதழ் வந்து செய்து கொள்ளுறோம். இப்போ நீங்கள் 5 இதழ் செய்திருந்தீங்கள்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் 5 இதழ் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நான் 3 இதழ் செய்த இடமெல்லாம் 3 இதழ் செய்கிறேன். நீங்கள் 5 இதழ் செய்கிற இடமெல்லாம் 5 இதழை செய்து கொள்ளுங்க. உங்களோட ஹார்ட் வந்து கொஞ்சம் மொத்தமாக வரணும். இப்போ நீங்கள் வந்து மெல்லிய பின் பாவிக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அதாவது மில்லிமீட்டர் குறைஞ்ச பின் மற்றும் உங்களோட நூலும் வந்து மெல்லிய நூலாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து 5 இதழ் போட்டு செய்கிறது வடிவாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் 1 2 3 1 2 1 2 3 இப்படி நாங்கள் செய்து எடுத்துட்டோம். இப்போ இனி அடுத்து இருக்கிற ஸ்பேஸுக்குள்ள இதுக்குள்ள வந்து ஒரு இதழ் வந்து நாங்கள் செய்து எடுக்க போகிறோம். முதல் செய்த மாதிரி 3, பிறகு 1 1, பிறகு 3, பிறகு 1, அடுத்ததுக்குள்ளேயும் 1. இப்படி நீங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ அடுத்த ஸ்பேஸ், இப்போ மேலே இருக்கிற இது வந்து இப்போ 2 நாங்கள் போட்டுட்டோம். இனி இந்த ஸ்பேஸ் இதுக்குள்ள வந்து நாங்கள் 3 இதழ் செய்ய போகிறோம். முதல் செய்த மாதிரி 3 இதழ் நான் செய்கிறேன். நீங்கள் 5 இதழ் செய்யிருந்தால் 5 இதழ் இதுக்குள்ளே செய்து கொள்ளுங்க. 1 செய்தாச்சு. இப்போ அடுத்தது அதே சேம் ஸ்பேஸுக்குள்ளேயே நீங்கள் செய்து கொள்ளுங்க. முதல் செய்த மாதிரியே உங்களுக்கு தெரியும், அதே மாதிரியே செய்து கொள்ளுங்க. இப்போ 2வது, இப்போ 3வது. இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி உங்களுக்கு ஒரு டிசைன் உண்டு உங்களுக்கு வரவழிக்கிட்டு இருக்கேன் பாருங்க.
1 2 3 பிறகு 1 1 பிறகு 1 2 3 1 1 1 2 3. இப்போ நாங்கள் கடைசியாக இருக்கிற அந்த ஸ்பேஸ் பாருங்க, இந்த ஸ்பேஸுக்குள்ள வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஏனென்னா அந்த இதயத்துக்கு இடையில் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு இது மாதிரி வரும், 2 பக்கம் இப்படி வளைஞ்சி வர்ற மாதிரி வரணும். அப்போ நாங்கள் ஸ்லிப் ஸ்டிச் இப்படி செய்தோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு பள்ளமாக வரும். இப்படி யானை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதே மாதிரி இன்னும் ஒரு ஹார்ட் வந்து செய்தெடுக்க போகிறோம். ஒரே மாதிரியே இருக்க வேணும், எந்த எண்ணிக்கையுமே பிழைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கமும் 2 ஹார்ட் செய்து நாங்கள் ஜாயின் பண்ணி இருக்கிறோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு பஃப் மாதிரி நல்ல வடிவான ஒரு ஹார்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஹார்ட் வந்து சேம் பின்னை தான் பாவிச்சிருக்கிறேன், வேறு பின் மாத்தையில் ஒரே மாதிரி எங்களுக்கு ஹார்ட் வந்து கிடைச்சிட்டுது. இப்போ இந்த முதல் செய்து வச்சிருக்கிற ஹார்ட்டையும் இப்போ நான் செய்த ஹார்ட்டையும் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண போகிறோம். இதே மாதிரி இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரே மாதிரியே நீங்கள் அந்த ஹார்ட்டை செய்திருந்தால் இந்த பக்கம் இருக்கிறதும் அங்காளி பக்கம் இருக்கிறதும் ஒரே மாதிரி எண்ணிக்கையாக இருக்கும், ஒரே மாதிரி செயின் ஒரே மாதிரி இடத்துல வரும். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ நான் கடைசியாக முடித்த அந்த இடத்துல அங்காளி பக்கமும் நாங்கள் முடிச்சிருப்போம் தானே, அந்த நடுவில் நான் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேயும் மற்ற பக்கமும் வந்து ஒரே மாதிரி நேர அந்த ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ஒரு செயின் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நான் காட்டின அதே ஸ்பேஸ், இப்போ இங்கால இருக்கிறதுக்கு நேராக அங்காலையும் அதே ஸ்பேஸில் வந்து 2 ஹார்ட்டையும் ஜாயின் பண்ணி கொள்ள போகிறோம். இப்படி சிங்கிள் குரோஷே போட்டுக்கொள்ள போகிறோம். உங்களுக்கு பார்க்க தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்து சிங்கிள் குரோஷே போட்டுட்டு பிறகு ஒரு செயின் வந்து போட்டுக்கொள்ளுங்க. அப்படி போடக்க உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிசைன் வந்து அந்த விளிம்பு, அதாவது அந்த கரையில் ஹார்ட்டில் வடிவான ஒரு டிசைன் வரும். பிறகு அடுத்த ஸ்பேஸுக்குள்ள நேர இருக்கிற இங்காலையும் அங்காலையும் இருக்கிற அதே ஸ்பேஸுக்குள்ள போட வேணும். சிங்கிள் குரோஷே இப்படி கொடுத்து இப்படி சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஒரு செயின் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஞாபகத்தில் வச்சிருங்க, அந்தந்த அதுக்கு நேரே இருக்கிற 2 ஹார்ட்லேயும் சேம் அதே பிளேஸில் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் குரோஷே போடணும். அப்படி போடலைன்னு சொல்லி சொன்னால் அந்த கார்ட் வந்து சரியான வடிவத்தில் வராது, வடிவாகவும் இருக்காது. ஞாபகத்தில் வச்சிருங்க, நீங்கள் செய்தது 2ம் ஒரே மாதிரி ஹார்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் ஒரே மாதிரி உங்களுக்கு பிழைக்காமல் வரும். அதால் கவனமாக இருங்கோ. நீங்கள் 2 ஹார்ட்டும் ஒரே மாதிரி தான் செய்திருக்கிறீங்களா, ஒரே பின்னைத்தான் நீங்கள் பாவிச்சிருக்கிறீங்களா என்று சொல்லி கவனமாக இருங்கோ. இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும், சிங்கிள் குரோஷே பிறகு ஒரு செயின், பிறகு அதே ஸ்பேஸுக்குள்ளே நான் இங்கால கொடுக்குறேன், அதுக்கு நேரே இருக்கிற மற்ற ஹார்ட்டில் இருக்கிற மற்ற ஸ்பேஸுக்குள்ளேயும் வடிவாக கவனமாக தேடி அதே இதில் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிழைக்காமல் வந்து உங்களுக்கு அந்த ஹார்ட் வந்து வரும். இப்போ சிங்கிள் குரோஷே போட்டுக்கொள்ளுவோம், பிறகு ஒரு செயின். இப்படி நீங்கள் நாங்கள் 3 3 இப்போ நான் செய்திருக்கிறேன் தானே, இந்த நேரை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த மிடில் நடுவில் வார இந்த 3 ஸ்பேஸ் வரையும் செய்து கொண்டு வாங்கோ. இப்போ பாருங்கோ, இப்படி செய்து இந்த 3வது அதில் நடுவில் வார ஸ்பேஸ் வரையும் செய்து கொண்டு வாங்கோ. இப்போ பாருங்க, நான் செய்து கொண்டு வந்துட்டேன். இந்த நடுவில் இருக்கிற அந்த மூண்டில் அந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸுக்கு மட்டும் இப்படி 2 செயின் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் சிங்கிள் குரோஷே செய்துட்டு ஒரு செயின் போடுறோம், ஆனால் இங்கே சிங்கிள் குரோஷே செய்துட்டு 2 செயின் வந்து போட்டுட்டு இப்படி சிங்கிள் குரோஷே செய்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அந்த ஹார்ட் வந்து நடுவில் கூறாக வரணுமென்றக்காண்டி நாங்கள் அப்படி செய்து கொள்ளுறோம். மிச்சம் இருக்கிற எல்லா செயினுக்குள்ளேயும் நோமெல்லாம் முதல் செய்த மாதிரி சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின், பிறகு சிங்கிள் குரோஷே, பிறகு ஒரு செயின், சேம் அதே ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கொண்டு இப்படி செய்து கொண்டு வாங்குவோம். இந்த நடுவில் மட்டும்தான் சிங்கிள் குரோஷே, பிறகு 2 செயின் வந்து நாங்கள் போட்டுனாங்க.
இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா? இப்படி செய்திருக்கிறோம். இப்படி ஃபுல்லாக நீங்களும் செய்து கொண்டு வாங்க. நானும் செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். நான் இப்போ கடைசி வரையும் செய்து கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா? ஒரு ஹார்ட் ஷேப் வந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு ஆல்ரெடி. இப்போ கடைசியாக இருக்கிற இந்த இதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் செய்கிறதுக்கு அதே சேம் ஸ்பேஸ் நீங்கள் செய்து கொண்டு சரியான விதத்தில் வந்திருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கடைசியாக முடியறதுக்கு ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கும். அந்த சேம் ஸ்பேஸுக்கு போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த முடிக்கிற இதை வந்து கடைசியாக ஜாயின் பண்ணுறது நீங்கள் 2வது ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணினா அந்த கீழே உங்களுக்கு தெரியும் பார்க்க தெரியுமான்னு நினைக்கிறேன். அந்த கீழே இப்படி முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா தான் அந்த ஹார்ட் வந்து எங்களுக்கு ஒரு பள்ளமாக நல்ல வடிவாக வந்து வர பார்க்கும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். இந்த நடுவில் இப்போ நான் காட்டுறேன் இந்த இடம். இப்போ எங்களுக்கு இந்த ஹார்ட் வந்து கிடைச்சிட்டுது. இப்போ நீங்கள் இந்த யானை வந்து மிச்சம் இருக்கிற இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு இப்படி இழுத்து மேலே நல்ல வடிவாக ஸ்ட்ராங்காக வந்து இப்படி டைட் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு அது கலராது. நல்ல வடிவாக டைட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த இடம் வந்து பள்ளமாவும் வந்து நல்ல வடிவாக உங்களுக்கு ஹார்ட்டாக தெரியும். இந்த மிச்சம் இருக்கிற இந்த யானை அந்த டெயில் நாங்கள் வால்ன்னு சொல்லுவோம். அந்த மிச்சம் இருக்கிறத இப்படி உள்ளுக்குள்ளால் இப்படி மறைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஃபுல்லாக அந்த அடியோடு கட் பண்ணாமல் இப்படி மறைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஹார்ட் வந்து எப்பவும் கலராமல் உள்ளுக்கு அப்படியே இருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிறத இப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்களா? நல்ல வடிவான ஹார்ட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டு கீ செயினில் அந்த நடுவில் வந்து இப்படி மாட்டிக்கொள்ளுங்கோ. நான் அதை காட்டையில் இந்த வீடியோவில் வடிவாக அப்படி மாட்டி எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வடிவான ஒரு கீ செயின் கீ டேக் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி உங்களுக்கு கிடைச்சிக்கொள்ளும். நல்ல வடிவாக இருக்குது. நீங்களும் செய்து பாருங்கோ. நீங்கள் புதுசாக க்ரோக்கெட்டிங் பழகி கொண்டிருக்கிறீங்களன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இதுவும் செய்து காட்டணும். உங்களுக்கு விருப்பம் இருக்குது எதுவும் செய்து பழகன்னு சொல்லி சொன்னால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. நான் கட்டாயம் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும்னு சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.